நேற்று தமிழகத்தை ஆண்ட அதிமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கு. சில வாக்குறுதிகள் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குனாக்கா, ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 2000 வழங்கப்படும். நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் இலவசம், ஓசி பயணம் செல்லலாம்னு சொல்லியிருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு ஒரு மனசில் சந்தேகம் எழுது. என்ன எழுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழகத்தோட கடன் சுமை எவ்வளோ, கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிங்கிறாங்க. நமக்கு அந்த புள்ளி வரலாம் தெரியாது. அதே நேரத்தில் எனக்கு மனசில் என்ன ஒரு கேள்வி எழுதுனாக்கா, தமிழகத்தை இதுவரை ஆண்ட திமுக அதிமுக கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இவங்க தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கட்சி திமுகவோட கட்சி கடன் எவ்வளவு இது வரைக்கும், அதிமுகவோட கட்சி கடன் இது வரைக்கும் எவ்வளவு. ஆனால் இந்த அதிமுகவும் திமுகவும் ஆட்சி செய்த தமிழகத்தின் கடன் எவ்வளவு? அதிமுகவோட அமைச்சர்களில் யாராவது கடனாளியாக இருந்திருக்காங்களா? திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் யாராவது ஒரு ஆள் கடனாளியாக இருக்காங்களா? இப்போ இவங்கெல்லாம் 50 வருஷமாக தமிழகத்தை ஆண்டு கடனாளி இல்லாமல் செல்வ செழிப்போடு இருக்கும்போது, நம்ம தமிழகம் மட்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி கடனில் இருக்கு. இந்த கடனை நிவர்த்தி பண்ணிட்டு நம்மளை ஒரு நல்ல நிலைமையில் வைக்கிறதுக்கு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், ஆண்ட அதிமுக இருக்கட்டும், ஏன் உங்களுக்கு இந்த எண்ணம்லாம் வரல? மக்களுக்கு திரும்ப 2000 தரேன் 3000 தரேன்னு சொல்லிட்டு இவங்க அறிவிக்கிறது எப்படின்னு கேட்டாக்கா, இப்போ நம்ம கூட பழகிற ஒரு நண்பனையே அவனுக்கு குடிக்கு அடிமையாக்கி அவனை கொள்றதுக்கு சமம் இது. ஒரு தமிழ் இனத்துக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய திமுக அதிமுக மிகப்பெரிய ஒரு துயரம், மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் தான் திமுகவும் அதிமுகவும் செய்கிறது. இதை ஒரு தனி மனிதனா நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 3000 தரேன் 4000 தரேன் 5000 தரேன், சரி, ஆட்சியை பிடிச்சி என்ன பண்ணீங்க? நான் தமிழகத்தோட கடன் அடைச்சிங்களா? இது வரைக்கும் 50 வருஷமாக ஆண்டிங்க. நீங்கள் தமிழகத்தோட கடன் அடைச்சிங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன் திரும்ப இந்த மக்களை முட்டாளாக்குறீங்கன்னு தெரியல. இந்த மக்களுக்கும் இந்த விஷயம் தெரியல. இந்த மாதிரி பேசுனா என்ன தான் மிகப்பெரிய முட்டாளா? இந்த பதிவை பார்க்குற நீங்களும் திட்டுவீங்க, இந்த பதிவை பார்க்கக்கூடிய இன்னும் பல பேர் என்னை திட்டுங்க, பரவாயில்ல. ஏன்னா ஒரு வெனிசுலாவுக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவம் தமிழகத்திற்கு நிகழக்கூடாது. அதுதான். இன்னும் 6 லட்சம் கோடி கடனில் இருக்கும். நல்லா பிள்ளைகளை படிக்க வச்சு அவனுக்கு அறிவு வந்துடும். அந்த அறிவு வந்துட்டால் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கிற காரணத்தால தான் திமுகவும் அதிமுகவும் இன்னும் தமிழக மக்களையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் இன்னும் முட்டாளவே வச்சிருக்குது. இது இந்த போக்கு நல்ல போக்கு அல்ல. தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய செய்யக்கூடிய துரோகம்.